வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இந்த ஆப்பிள் கேக் செய்யறதுல அடியில் வைக்கிற பேஸ்ட்ரி எப்படி நாம்ளே வீட்டில் செய்யலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாக்டவுன் பீரியட்லாம் கடையெல்லாம் திறந்துருக்காத டைமில் நாம்ளே வீட்டில் இதை ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். இந்த கேக்கு ஷீட்டு கடையில் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நாம்ளே வீட்டில் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 250 கிராம், இந்த பட்டர் 125 கிராம், ஒரே மஞ்சள் முட்டை, கொஞ்சம் உப்பு, ஒரு 50 ml தண்ணி. இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் இந்த பட்டர் போட்டுக்கணும். நல்லா இந்த பட்டர் ரொம்ப உருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி கொல கொலன்னு இருக்கணும். இதை போட்டுட்டு நல்லா நுனி விரலாலே இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் இந்த பட்டரை நல்லா கொல கொலன்னு இருக்கிற இந்த பட்டரை நல்லா இப்படி கலக்கணும். நல்லா அழுத்தி பேசியக்கூடாது, இப்படி நுனி விரலாலே அதில் இப்படி நல்லா கலந்து எடுக்கணும். இந்த மஞ்சள் முட்டை, கொஞ்சம் உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, வாசனைக்கு தேவைன்னா உங்களுக்கு பட்டை கிராம்பு பவுடரோ, கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா பவுடரோ இல்லை ஏலக்காய் பவுடரோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாசனைக்காக போட்டுக்கலாம். இப்படி தான் அதை பிசைஞ்சு கலக்கணும். நல்லா அழுத்தி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, இப்படி தான் பிசையணும். இப்போ இந்த 50 ml தண்ணி எடுத்து வச்சதை நல்லா தெளித்து இதை சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதில் இந்த பட்டர், மஞ்சள் முட்டை, உப்பு கொஞ்சம், 50 ml தண்ணி எல்லாம் பிசைஞ்சு இப்படி வச்சுருக்குறோம். இதுதான் இந்த பாத்து. இந்த டேபிளில் நல்லா உள்ளங்கையை வச்சு இப்படி நல்லா இப்படி அழுத்தி இப்படி பிசையணும். நல்லா உள்ளங்கையை வச்சு இப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி பிசைஞ்சாலே போதும். இப்படி துணி கிழித்து சோப்பு போட்டு துவைக்கிற மாதிரி இப்படி செஞ்சால் போதும். இருக்கணும் இந்த மாவு. இந்த பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற இந்த மாதிரி பேப்பருங்களோ, இந்த மாதிரி பை இருந்தால் கூட அது உள்ள இந்த நம்ம பிசைஞ்ச மாவை இது உள்ளே போட்டு நல்லா காற்று போகாமல் காற்றெல்லாம் எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சு எடுக்கணும்.
இப்போ 20 நிமிஷம் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்படி மெலிசாக உருட்டிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மெலிசாக உருட்டி எடுத்துக்கணும். இப்படி ரவுண்ட் உருட்டினதை இப்படி நாலாக மடித்து இதில் வச்சு இப்போ பொறுமையாக எடுத்து இப்போ வந்து கடையில் வாங்காமல் நாம்ளே வந்து இது வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்படி தான் வரும். வேணும்னா இப்படி ரவுண்டாக அழகாக வேணும்னா இப்படி கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு இது இந்த மாவோட அளவு இது கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இது செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கிழிக்காமல் லைட்டாக இப்படி இந்த முள்ளு கரண்டியால் இந்த மாதிரி இது ஃபுல்லாக இப்படி செய்யணும். இது நம்ம கடையில் வாங்காமலே வீட்டிலே இப்படி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம். இதில் ஆப்பிள் வச்சு செய்யலாம். எந்த பழம் கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம். ஆப்பிள் நாமளே வீட்டில் இது செஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த பேஸ்ட்ரியை வச்சு எப்படி ஆப்பிள் வச்சு கேக் செய்ய போகிறதுன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.